நட்சத்திரங்களை பற்றி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரம். ஆனாலும் இது சனியின் சாபத்தை கொண்ட நட்சத்திரம். சனியின் சாபத்தை கொண்டிருப்பதால் சனியின் காரகத்துவங்களான தொழில், ஆயுள், பணம், கடன், எதிரிகள் ஆகியவற்றில் பாதிப்புகள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் எதையுமே திரும்ப திரும்ப செய்யக்கூடியவர்கள். முதல் முயற்சியிலேயே இவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. புனர் என்றால் மீண்டும் என்று பொருள். புனர்பூசம் இந்த நட்சத்திரம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் இவர்களுடைய முதல் வேலை, முதல் உத்தியோகம், த ஃபர்ஸ்ட் ஜாப், அது நிரந்தரமாக இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமே அந்த தொழிலை விட்டுவிட்டு இவர்கள் வேறு வேலையை தேடக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாவார்கள். இவர்கள் மன உளைச்சல் அதிகம் உள்ளவர்கள். உத்தியோகம் தேடி தேடி களைத்து போவார்கள். இவர்கள் குடும்பத்திலே அல்பாயுசில் இறந்து போனவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அதேபோல் உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுடைய குடும்பத்தில் இருப்பார்கள். இவர்களுடைய முதல் தொழிலிலே, முதல் உத்தியோகத்திலே இவர்கள் அசிங்கப்பட்டு வெளியில் வருவார்கள். இவர்கள் சீக்கிரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க தெரியாதவர்கள். தான் செய்யும் தவறுகளை அடுத்தோர் மீது பழி போட்டு தப்பித்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள். இவர்கள் தாராள மனமும் தயாள குணமும் கொண்டவர்கள். இவர்கள் எதை கொடுத்தாலும் அது இவர்களுக்கு 100 மடங்காக திருப்பி கிடைக்கும். ஃபிலாந்த்ரபிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட் போன்ற பணிகளை இவர்கள் விரும்பி செய்வார்கள். இவர்கள் சுதந்திரம் விரும்பிகள். இவருடைய சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் அதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். எந்த குறுக்கீட்டையும் இவர்களால் அனுமதிக்க முடியாது. மிகவும் அமைதியானவர்கள், நல் ஒழுக்கம் உள்ளவர்கள், கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுவார்கள். மற்றவர்களுக்கு அடங்கி போவார்கள், எதிர்த்து நிற்க மாட்டார்கள், அடங்கி போவார்கள். உண்மையை பேசக்கூடியவர்கள், தூய்மையானவர்கள், புத்தி கூர்மை உடையவர்கள், வசீகரமானவர்கள், யாரையும் எளிதில் தன்பால் ஈர்க்கக்கூடியவர்கள், விடாமுயற்சியுடன் ஆன்மீக தேடலும் தெய்வ நம்பிக்கையும் உடையவர்கள், எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பார்கள், அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வார்கள். மாற்றங்கள் என்பது இவர்களுக்கு இன்றியமையாதது. யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் தன் உயிரை கொடுத்தாவது அந்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள். இவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும். மாற்றங்கள் என்பது இவர்களுக்கு இன்றியமையாதது. கடும் உழைப்பாளிகள் தான், இருந்தாலும் அவசரக்காரர்கள், தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனோபாவம் மிக்கவர்கள், தலைமை பொறுப்பு ஏற்கும் தகுதி பெற்றவர்கள். ஏதாவது ஒரு நல்ல அதிகார பதவியிலே தான் இவர்கள் இருப்பார்கள். வக்கீல்கள், ஜோதிடர்கள், வாய்ப்பேச்சால் சம்பாதிக்கக்கூடியவர்கள், டீச்சர்ஸ் போன்ற துறைகளிலே சிறந்து விளங்குவார்கள். பேச்சே இவர்களுக்கு மூலதனமாக இருக்கும். கற்றுக் கொடுப்பதன் மூலமாக சம்பாத்தியம் செய்வார்கள். சிறந்த வக்கீல்களாக இவர்களால் பரிமளிக்க முடியும். நல்ல கமிஷன் ஏஜென்ட்களாக, சிறந்த கான்ட்ராக்டர்களாக இவர்கள் விளங்குவார்கள். மிகுந்த ஜாகிரதை உணர்வு உடையவர்கள். வண்டி, வாகனம், விவசாயம் போன்ற விஷயத்திலே அக்கறை காட்டுவார்கள். அதன் மூலமாக தரகு ஏஜென்சி எடுத்து சம்பாதிப்பார்கள். விவசாயத்துறையிலும் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலிலும் இவர்களால் நல்லபடியாக பிரகாசிக்க முடியும். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.